கடகராசி அன்பர்கள் அமைதியாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். இருந்தால் இந்த வாரம் சாதகமாக இருக்கும். முதல்ல இந்த பலன் சொல்லும்போது உடனே ஆமாம் அஷ்டம சனி நடக்குது அதனால தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம். அதுவும் ஒன்று தான். ஆனால் அஷ்டம சனி இப்போ 2.5 வருஷம் இருக்குன்னு சொன்னால் 2.5 வருஷம் முழுக்க ஒரே மாதிரி பலன் இருக்கவே இருக்காது. அந்த 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அவர் 9 நட்சத்திரத்தில் பயணம் பண்ணணும். ஒவ்வொரு நட்சத்திரம் மாறும்போதும் கூட அந்த நட்சத்திர பாதம் 3 நட்சத்திரத்தில் பயணம் பண்ண 9 பாதத்தில் ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அதுக்கு மத்தியில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்து பலன் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் அஷ்டம சனி அப்படின்ற ஒரு பயம் மட்டும் உங்களுக்கு வேண்டாம். இப்போது அந்த ராசிக்குள்ளே செவ்வாய் வரப்போகின்றார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு முழுமையான யோகாதிபதி, பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி. ஆனால் என்னென்னா அவர் ராசிக்குள்ள வரும்போது நீச்ச பலத்தை அடைவார். அப்போ அதை எப்படி நீங்க பலனா எடுத்துக்கொள்ளணும் சொன்னா, செவ்வாய்க்குண்டான ஒரு குணாதிசயமே, செவ்வாய்ன்னு சொன்னாலே அந்த இடத்துல வேகம், கோபம், ஒரு நெருப்பு போல ஒரு விஷயம் அது ராசிக்குள்ள இருக்கும்போது இதெல்லாம் உன்னை பாதிக்காத போது நீ நல்ல பலனை அடைவாய். அந்த கோபம் உன்னுடைய மனதை அறிவை தடுக்கும் போது உனக்கு பிரச்சனை ஏற்படும். செவ்வாய் ராசிக்குள்ள இருக்கார், கவனமா இரு. எப்போ ஒரு அடுப்படைக்கு போகும்போது ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருந்தா நம்ம கவனமா இருந்து வேலைகளை பார்த்தா நமக்கு அறுசுவையான உணவு கிடைக்கும். கவனக்குறைவா இருந்தால் பிரச்சனை ஏற்படும். அதுபோல ஒரு மின்சாரம் மிக சரியாக பயன்படுத்தணும். அது போல செவ்வாய் ராசியில் இருக்காரு. நீங்க அனைத்து விஷயத்திலும் கவனமாக இருக்கும்போது இந்த வாரம் அற்புதமான பலனை தரக்கூடிய வாரமாக அமையும்.